اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، عن أبي هريرة رضي الله تعالى عنه أن رجلا قال النبي صلى الله عليه وسلم: إن أبي مات وترك مالا ولم يوصي فهل يكفر عنه أن تصدق عنه؟ قال: نعم. أو قال النبي صلى الله عليه وسلم صدق رسول الكريم. அன்னைக்குரிய சகோதரர்களுடைய பெரியவர்கள, இறந்து விட்டவர்களுக்காக வேண்டி செய்யக்கூடிய தர்மங்கள், அவர்களுக்காக வேண்டி செய்யக்கூடிய நன்மைகள் சென்று அடையுமா அடையாதா என்பதை பற்றி தான் பார்க்கக்கூடிய பாடமாக இருக்கின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்டார், என் தந்தை சொத்துக்களை விட்டு இறந்து போனார். அவர் இறுதி விருப்பம் எதுவும் தெரிவிக்கவும் இல்லை. இந்நிலையில் அவருக்காக நான் தர்மம் செய்தால் அவருக்கு அது பரிகாரம் ஆகுமா என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் ஆகும் என்றார்கள். இது ஹதீஸ். இறந்து போன ஒரு மனிதர் உயிரோடு இருப்பவர்கள் தர்மம் செய்யலாம். இறந்து போனவர்களுக்காக வேண்டி உயிரோடு ஹயாத்தாக இருக்கக்கூடிய நபர்கள் தன்னுடைய சகோதரர்களோ தன்னுடைய குழந்தைகளோ யாரோ ஒரு நபர்கள் அவர்களுக்காக வேண்டி தர்மங்கள் செய்வது, நன்மைகளை எத்தி வைப்பது, இது போன்ற செயல்பாடுகள் செய்யலாமா என்றால் செய்யலாம். அந்த தர்மத்துடைய நன்மை கொடுத்தவருக்கும் அது பங்குண்டு, யாருக்காக வேண்டி கொடுக்கப்பட்டதோ அவர்களுக்கும் அது சென்றடையும் என்பதுதான் இந்த ஹதீஸுடைய வாயிலாக காட்டக்கூடியது. ஆனா அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான் தன்னுடைய திருமறையாம் அல்மறையில் சொல்லும் பொழுது 53வது அத்தியாயம் 39வது வசனங்களில் அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டப்படும் பொழுது, மனிதனுக்கு அவன் செய்த செயலை தவிர வேறொன்றும் கிடைக்காது, அவருக்கு சென்றடையாது என்பதாகவும் அல்லாஹ் சொல்கின்றானே. அப்ப இதுக்கு முரணாக இருக்கின்றது என்றால் அல்ல, அது முரணாக இல்லை, அவன் செய்ததுதான் இது. ஒரு மனிதனுக்காக நன்மை செய்யுமாறு தூண்டுகின்றது என்றால் ஒன்று இவனுடைய சகோதரனுடைய நட்புகள், சகோதரனுடைய அந்த சூழ்நிலைகள், இவன் நன்மையை எதிர்பார்க்கக்கூடியவர் என்பது தெரிந்தால்தான் அந்த சகோதரர்களும் அது கொண்டு செய்வார்கள். தன்னுடைய மகனை வளர்த்து இருக்கின்றார். ஏன்னா அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, 3 அமல்களுக்கு திரை என்பது கிடையாது. ஒரு மனிதன் விட்டு செல்லக்கூடிய 3 அமல்களுக்கு திரை என்பது கிடையாது. அது இறந்ததற்கு பின்னாலும் அவனை வந்து அடைந்து கொண்டே இருக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அது ஒன்று என்ன, சதகத்துல் ஜாரியா என்று சொல்லக்கூடிய நிலையான அறுப்படை, நிரந்தரமாக அது கிடைக்கக்கூடிய அறுப்படைகள். இரண்டாவது பயன்பெறக்கூடிய கல்வி. மூன்றாவது அவனுக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய குழந்தைகள் என்பதாக சொல்கின்றார்களே. இந்த 3 விஷயங்களும் இவருக்கு நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். அது என்ன, பயன் தரக்கூடிய ஒன்று செயல்கள் என்ன? ஒரு மனிதன் பள்ளிவாசலை கட்டிக் கொடுக்கிறான், அல்லது மதரசாக்களை கட்டிக் கொடுக்கின்றான், அல்லது குடிநீர் கிணறை தோண்டி வைக்கின்றான், மருத்துவமனைகளை கட்டிக் கொடுக்கின்றான், நிழல் குடைகளை கட்டிக் கொடுக்கின்றான். இது போன்ற செயல்பாடுகள் இருக்கின்றது மக்களுக்காக வேண்டி பயனளிக்கக்கூடியது. இந்த
பயன்பாடுகள் எதுவரை கிடைத்துக் கொண்டே இருக்கிறதோ அதுவரை அவருக்கு இறந்தவருக்கு நன்மைகள் சென்று கொண்டேதான் இருக்கும். அதுக்காக கட்டி வச்சிருந்த நகைக்கூடிய இழுக்க போட்டு நன்மை கிடைக்கூடாது தீங்கு நினைக்கக்கூடியவர்கள் போல இல்ல. அப்ப அதுல ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அதனுடைய தீமைகள் அவர்கள் அடையத்தானே செய்யுது. இன்னைக்கு வரையும் ஒரு மனிதன் கொலை செய்யப்பட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கொலை செய்வது முதல் கொலையாளி யார்? ஹாபில் காபிலுடைய அந்த குற்றங்கள் தான் முதல் கொலை இந்த பூமியில் நடந்தது. அதில் அவருக்கும் ஒரு பங்கு இருக்குது. ஏன்னா கொலை என்பது உருவாக்கப்பட்டது அங்கதான். மூல காரணங்கள் யாரோ ஒரு தவறுகளுக்கு அவருக்கும் அதில் பங்கு இருக்கின்றது என்று சொல்வது ஒன்று. அப்ப நன்மைகளுக்கு ஏவக்கூடியதாக இருக்கும்போது அவர்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். இரண்டாவது பயன்பெறக்கூடிய கல்வி. ஒரு மனிதனுக்கு ஒரு கல்வியை கற்றுக் கொடுக்கின்றான், மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு கல்வி, ஆக்கப்பூர்வமான கல்வி, மார்க்கக்கூடிய கல்வி, அவன் அமல்கள் செய்து கொண்டே இருக்கின்றான் என்றால் இந்த கல்வியின் மூலியமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் அவர்களுக்கு சென்று இறந்தவர்களுக்கு போய் சென்று அடைந்து கொண்டேதான் இருக்கும். அவருடைய ஹயாத்தாக இருக்கக்கூடிய காலத்துல நாடு மக்கள் நல்ல முறையில் ஓதிக்கொள்ளட்டும் என்பதாக என்றாங்க, அல்லது நல்லொழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்கிறாங்க. அப்படின்னா அது கூறிய நன்மைகள் அவர்களுக்கு சென்று அடைந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிடும், 4 மாசம் ஆனாலும் மனசாக பிறக்காம ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தள்ளி கொண்டுகிட்டே இருக்கும். அப்ப இதற்குரிய விளைவுகள் அவர்கள் வள்ளிதவரை செல்லக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுதுன்னா யாரு? அதுக்குரிய தீமையிலும் அவர்கள் சம்பாதித்துக் கொண்டுதான் இருப்பார்கள். இதற்கு யாரு காரணம்? உங்களை காரணம் அவர்கள். அப்ப நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்றால் நன்மைகள் அவர்கள் பயன்பெறக்கூடிய கல்விகள் மூலியமாக ஆட்டக்கூடிய ஒன்றின் மூலியமாக அதற்கு அவர் ஒன்று கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும், அல்லது கற்றுக் கொடுப்பவர்களுக்கு துணை புரியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அல்லது அதற்காக வேண்டி உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்படி இருக்கக்கூடியது. இதன் மூலியமாக ஒரு மனிதன் கற்றுக்கொண்டான், ஒரு ஆயத்தை கற்றுக்கொண்டான் என்றால் அதனுடைய நன்மை அவன் எப்பொழுதெல்லாம் ஓதுகின்றானோ அதனுடைய நன்மை அவருக்கும் வந்து அடையும். அதை யார் இதற்காக உறுதுணையாக இருந்தார்களோ அவர்களுக்கும் வந்து அடையும். அவன் மூலியமாக யார் கற்றுக்கொள்கின்றாரோ அவர்களுக்கும். இது போன்று சந்தளித்தவர்கள் போன்று கியாமத் வரை இந்த கல்விகளுடைய மூலியமாக அவருக்கு நன்மைகள் கிடைத்துக் கொண்டிருக்கும். மூன்றாவது, பயன் தரக்கூடிய அவன் பெற்றெடுத்த குழந்தை. இந்த குழந்தை எந்த அளவிற்கு இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்றதோ, துஆக்கள் செய்கின்றதோ, அதுவரை அவனுக்கு நன்மைகள் கிடைத்துக் கொண்டே இருக்கும். தன்னுடைய தந்தைக்காக வேண்டி, தன்னுடைய பெற்றோர்களுக்காக வேண்டி செய்யக்கூடிய துஆக்கள், இவர்களுடைய துஆக்கள் எந்த திரையும் இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் சென்று கொண்டே இருக்கும். இறந்ததற்கு பின்னாலும் அவர்களுடைய துஆக்களுடைய நன்மைகள் கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்பதுதான் இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார்கள். ஆக ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய நன்மைகள், இறந்தவர்களுக்காக செய்யக்கூடிய நன்மைகள், தர்மங்கள், தான தர்மங்கள் செய்யக்கூடியது, அல்லது ஏதாவது ஒன்றை ஓதி நன்மைகளை எத்தி வைக்கக்கூடியது, இது போன்ற நன்மையான காரியங்கள் எதெல்லாம் இருக்கிறதோ அது அவர்களுக்காக வேண்டி செய்யக்கூடிய சமயங்களில் அவர்களுக்கு சென்றடையக்கூடியதாக இருக்கின்றது என்பதைத்தான் இந்த ஹதீஸ்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது. இறந்தவர்களுக்கு நம்மை விட்டு பிரிந்து சென்ற முன்னோர்களுக்கு அல்லாஹ் தஆலா கபரில் சொர்க்க பூஞ்சோலையாக ஆக்கி தந்தருவானாக. அவருடைய குற்றங்கள், பிழைகள், பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கப்பட்டு சொர்க்கவாதிகளாக அவர்களை வல்லவர்களாக ஆக்கி தந்தருவானாக. அவர்களுடைய துஆ பரக்கத்தினால் அல்லாஹ் தஆலா நம்மையும் சிறந்த மக்களாக, ஈமானுடைய மக்களாக இருக்கக்கூடிய வாழக்கூடிய நன்பாக்கியங்களை வல்லவர்களாக நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.